அதாவது உணவை நம்ம சமைச்சு சாப்பிட்டா நம்ம வாய் அசுத்தமாகும். சமைத்த உணவுகளை சாப்பிட்டாக்கா வாய் அசுத்தமாகும், வயிறு அசுத்தமாகும், உடம்பே அசுத்தமாகும். ஆனால் அதுவே நீங்கள் ஒரு பச்சையாக உணவுகளை சாப்பிட்டு பாருங்கள், வாய் சுத்தமாகும், வாய் அசுத்தமாகாது. வாய் சுத்தமாகும், வயிறு சுத்தமாகும், இந்த உடம்பே சுத்தமாகும். அதுதான் இந்த பச்சையாக பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் பச்சையாக சாப்பிடும்போது, கீரைகள், கிழங்குகள் இதெல்லாம் பச்சையாக சாப்பிடும்போது நம்ம உடம்பு தூய்மையாகும். நம்ம உடம்பில் வயிறு சுத்தமாகும், வாய் சுத்தமாகும். சமைச்ச வேலையை இன்றைக்கி 3 வேளையும் சமைச்ச உணவுகளே சாப்பிட்டுட்ருக்கோம். மசாலா போட்டு உப்பு போட்டு சமைச்ச உணவுகளே சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ அதனால் என்ன ஆகுது? வாய் அசுத்தமாகுது, வயிறு அசுத்தமாகுது. அப்புறம் அந்த மலம் கூட துர்நாற்றம் எடுத்து போகிறதுக்கு காரணம் என்ன? இந்த சமைத்த உணவு, மசாலா உணவுகள் தான். நீங்கள் காய்கறி பழத்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வெளியேற்றப்படுகிற அந்த மலக்கழிவு இருக்குல்ல, காய்கறி பழத்தை சாப்பிட்டதால், பச்சையான உணவுகளை சாப்பிட்டதால் வெளியேறுகிற அந்த மலக்கழிவு அந்த மாதிரி துர்நாற்றம் அடிக்காது. அப்போ இந்த சமைச்சு உடம்பு நம்ம சமைச்சு சாப்பிட்றோம்ல, உப்பு போட்டு மசாலாலாம் போட்டு சமைச்சு 3 வேளையும் நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த உணவுனால்தான் அப்போ உடம்பே எப்படி அசுத்தமாகும் பாருங்கள். அப்போ அசுத்தம்தான் நோய். அந்த அசுத்தத்தில் தான் நோயே உருவாகுது. நோய் எப்படி உருவாகுதுன்னா, இந்த மாதிரி சமைச்சு மசாலா போட்டு உப்பு போட்டு இனிப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம்ல, அந்த சமைச்சு சாப்பிட்றதுனால தான் இந்த வாய் அசுத்தமாகுது, வயிறு அசுத்தமாகுது, அப்புறம் இந்த மலக்கழிவு அசுத்தமாகுது, இந்த உடம்பே அசுத்தமாகிடுது, ரத்தம் அசுத்தமாகுது. அதனால தான் நோய் வருது. அப்போ நோய்னா என்ன? அசுத்தத்தினால் வருவது தான் நோய். அந்த சமைச்சு சாப்பிட்றோம் பாருங்கள், அதனால் வர்றது தான் இந்த நோய். பச்சையாக சாப்பிட்டா அந்த வாய் தூய்மையாக இருக்கும். நீங்கள் பல்வழக்கு கூட நம்ம ஏன் டூத் பேஸ்ட்லாம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம அசுத்தத்தை ஏற்படுத்துகிற ஒரு உணவு, வாயெலாம் அசுத்தமாகிற மாதிரியான உணவை சாப்பிட்றதுனால தான் நமக்கு டூத் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு இதெல்லாம் தேவைப்படுது. நம்ம பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் இதெல்லாம் பச்சையாகவே சாப்பிட்டோன்னா அதுவே நம்மளை க்ளீன் பண்ணிடும், சுத்தமாக தான் வச்சுருக்கோம். அந்த பச்சையாக நாம் சாப்பிடுகிற உணவே நமது வாயை சுத்தமாக வச்சுருக்கோம். நமக்கு பேஸ்டெல்லாம் தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் 2 வேளை விளக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. காலையில் மட்டும் விளக்குனா போதும், அந்த மாதிரி ஆகிடும். வெறும் பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள், பச்சையான உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேளை விளக்குனாலே போதும். இருந்தாலும் ஒரு 2 வேளை விளக்கிட்டு தான் போவோமே. ஒரு சாயந்தரமாக வேறு ஏதாவது என்ன மூலிகை வச்சு தான் நம்ம விளக்க போகிறோம். மூலிகை பொடி, அது வாயில் அப்படி பல் விளக்கு, பல், ஈறு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இன்னும் இப்போ ப்ரெஷ்ஷை போட்டு கரகரனா தேய்க்க போகிறோம். அந்த மாதிரி நாம் அசுத்தத்தை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடுகிறோம். சாப்பிட்டாலே வாய் அசுத்தமாகுது, வயிற்றுக்குள்ளே போனால் வயிறு அசுத்தமாகுது. இப்படி அசுத்தத்தை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்டதுனால தான் நோய் ஏற்படுது. அதுவே நீங்கள் ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்றீங்க, திராட்சை பழத்தை சாப்பிட்றீங்க, கொய்யா பழத்தை சாப்பிட்றீங்கன்னா அதனால் அசுத்தமே ஏற்படாது, நோயும் ஏற்படாது. உடம்பு சுத்தமாக இருக்கும், ரத்தமும் அசுத்தமாகாது. அதனால் நோய் ஏன் வருது அப்படின்னு ரொம்ப குழம்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப எளிது, சிம்பிள். நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். அதாவது வேக வச்சு சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அதில் மசாலா, உப்பு, இனிப்பு அப்படி பயங்கரமாக சமைச்சு சுவை ஊட்டி மனம் ஊட்டி அப்படி சாப்பிட்றதுனால தான் இந்த அசுத்தமே ஏற்படுகிறது. இந்த நோயே ஏற்படுது. அதுவே ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிடுங்க, வாயே சுத்தமாகிடும். அந்த பழத்தை சாப்பிட்டாலே சுத்தமாகிடும். நீங்கள் நல்ல சோறு சாப்பிட்டு முடிவாக 2 ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் வாய் கொப்பளிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த பழமே நீங்கள் உங்கள் வாயை சுத்தம் பண்ணிடும். அந்த மாதிரி இயற்கை உணவுகள் என்பது அந்த உணவே வாயை சுத்தமாகவும் ஆரோக்கியமாக வச்சுருக்கும். நீங்கள் வாய் கொப்பளிக்கணுங்கிற அவசியம் எப்போ வருது? ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு யாராவது வாய் கொப்பளிப்பாங்களா? கொய்யா பழத்தை சாப்பிட்டு யாராவது வாய் கொப்பளிப்பாங்களா? திராட்சை பழம் சாப்பிட்டு யாராவது வாய் கொப்பளிப்பாங்களா? கை கழுவ. அதனால் இப்போ நம்ம ஏன் வாய் கொப்பளிக்கிறோம்னா அசுத்தத்தை சாப்பிடுகிறோம். அசுத்தமான உணவை சாப்பிடுவதால் தான் நாம் வாயை கொப்பளிக்கிறோம். வாயை கொப்பளித்து வாயை சுத்தமாக வச்சுக்கிறோம். ஒரு சோறு சாப்பிட்டாக்கா, ஒரு பிரியாணி சாப்பிட்டா முடிவாக வாயை கொப்பளித்து வாயை கழுவிட்டு வாயை சுத்தமாக வச்சுக்கிறோம். ஆனால் அது வயிற்றுக்குள்ளே போகுது. வயிற்றை எப்படி சுத்தமாக வச்சுப்பீங்க? வயிற்றுக்குள்ளே போகுது, அதை செரிமானம் பண்ணுது, அதுலேருந்து சத்துக்களை பிரித்து எடுத்து ரத்தத்தோடு கலக்குது, அப்போ ரத்தம் கெட்டு போகுது. அதை எப்படி சுத்தம் பண்ண முடியும்? அதுதான். அதனால் நம்ம எப்படி பாருங்கள், வாய் கொப்பளிக்கிறதுக்கு காரணம் அதுலேருந்தே தெரியுதா? இது அசுத்தங்கிறது தெரியுதா?
நம்ம ஒரு திராட்சை பழத்தையும் ஆப்பிள் பழத்தையும் சாப்பிட்டு யாராவது வாய் கொப்பளிப்பாங்களா? கொப்பளிக்க மாட்டாங்க. அதனால தான் சரி நம்ம அசுத்தத்தை சாப்பிடுகிறோம். நோய்னா என்னது? அசுத்தத்தை சாப்பிட்டதால் ஏற்படுவதுதான் நோய். அசுத்தமான உணவுகளை இந்த மாதிரி மசாலா உப்பு எல்லாம் சேர்த்து சமைச்சு சாப்பிட்ட அசுத்தமான உணவுகள். வெறும் மசாலா உப்பு மட்டும் கிடையாது, இனிப்பு மட்டும் கிடையாது. அதில் என்ன சாப்பிட்றோம்? தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள், இதை சாப்பிட்றோம். இதுதான் அசுத்தம். இது மேலும் ஒரு அசுத்தம். இந்த மாமிசம், மீன், முட்டை இது எல்லாத்தையும் நம்ம சமைச்சு காய்கறி வேறு சமைச்சு உப்பெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் மசாலா தூளெல்லாம் போட்டு சமைச்சு கமன்னு உப்பெல்லாம் போட்டு சாப்பிட்றோம்ல, அது மேலும் மேலும் அசுத்தத்தை தான் ஏற்படுத்தும். இப்படி அசுத்தத்தினால்தான் அசுத்தமான உணவுகள் தான் இந்த சமைத்த உணவுகள். பச்சையான உணவுகளை சாப்பிட்டாலே சுத்தமாக இருக்குது. அதனால தான் ஆடு மாடெல்லாம் ஏன் பல்லு விளக்குறது இல்லை? ஆடு மாடு ஏன் பல்லு விளக்குறது இல்லை? சிங்கம் புலியெல்லாம் ஏன் பல்லு விளக்குறது இல்லைன்னா அது சமைச்சு சாப்பிட்றதில்ல, இந்த மசாலா உப்பெல்லாம் போட்டு சாப்பிட்றதில்ல. அவைகளுக்கு என்ன உணவோ அதைத்தான் சாப்பிடும். இப்போ தானிய உணவுகள், அரிசி, கேழ்வரகு, கோதுமைலாம் இது மனுஷ உணவு கிடையாது, மனுஷங்க சாப்பிடக்கூடாது. அப்போ அதை நம்ம சாப்பிட்றோம். அதை நம்ம எப்படி சாப்பிட்றோம்? சமைச்சு வேறு சாப்பிட்றோம். சமைச்சு உப்பு போட்டு மசாலா போட்டு இனிப்பு போட்டு அப்படியெல்லாம் சாப்பிட்றதுனால அது அசுத்தமாக மேலும் மேலும் அசுத்தமாக மாறிவிடுகிறது. தானியத்தை நீ பச்சையாக சாப்பிட்டாலே அது அசுத்தம்தான். அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் நீ பச்சையாக சாப்பிட்டாலே அது அசுத்தம்தான். அதை வேற நீ சமைச்சு சாப்பிட்ற பாரு, அது மேலும் அசுத்தம். மேலும் உப்பு போட்டு மசாலாலாம் போடுற பாரு, மேலும் மேலும் அசுத்தம். அதனால தான் வாழ்க்கை முழுதும் 40 வருஷமாக, சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து ஒரு 40-45 வருஷமாக இப்படி சமைச்சு சாப்பிட்டு அந்த அசுத்தமான உணவுகளை மேலும் மேலும் சாப்பிட்டு கடைசியில் 45 வயசில் தான் உங்களுக்கு நோய் வருது பாருங்கள். 45 வருஷமாக நீங்கள் அசுத்தத்தை சாப்பிட்ட பிறகு தான் உங்கள் உடம்புல நோய் வருது. ஆனால் சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சிருது. ஒரு 45 வயசில் அது முற்றிய நிலையில் வெளியே தெரியுது பாருங்கள். ஒரு நோய் வர்றதுக்கு 45 வருஷம் தேவைப்படுது. 45 வருஷம் அந்த அசுத்தமான உணவுகளை சாப்பிட்டு சுவைக்கு அடிமையாகி, மனத்துக்கு அடிமையாகி, சாப்பிட்டு கடைசியில் ஒரு சின்ன வயசுலேருந்தே நோய் உள்ளுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே கடைசியில் ஒரு 45 வயசில் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு சுகர் அல்லது ஆஸ்மா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு நோயை சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு அப்போ நோய் ஏன் வருது? அசுத்தங்களை சாப்பிடுகிறோம், அசுத்தமான உணவுகளை சாப்பிடுகிறோம், அதனால தான் நோய் வருது. அதனால தான் நம்ம பேஸ்ட் வச்சு பல் விளக்குறோம். ஏன் பேஸ்ட் வச்சு பல் விளக்கணும்? நாம் சாப்பிட்றது அசுத்தமான உணவு. நம்ம பழங்களோ காய்கறிகளையோ பச்சையாவோ சாப்பிட்டா நாம் ஏங்க பேஸ்ட் வச்சு பல் விளக்கணும்? விரலை வச்சே தேய்ச்சிட்டு போகலாம். விரலை வச்சு இலை தழைகளை வச்சே பல்லை க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம். காலை ஒரு வாட்டி மாலை ஒரு வாட்டி இந்த இலைத்தழைகள், பச்சையான இலைத்தழைகளை கசக்கி அதை வச்சே பல்லு தேய்ச்சிட்டு போயிடலாம். ஈறுகளையெல்லாம் தேய்ச்சி விட்டுடலாம். இந்த அசுத்தமான உணவுகளை சாப்பிட்றதுனால தான் நமக்கு பேஸ்ட்டை வச்சு பல் விளக்க வேண்டிய கட்டாயமே வருது. அதனால் பேஸ்ட்டை வச்சு பல் விளக்கணும். நம்ம சமைச்சு சாப்பிட்ற அந்த வழக்கம் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம பேஸ்ட்டை வச்சு தான் பல் விளக்கணும். அதுதான் பல்லுக்கு ஆரோக்கியம். அதனால் அசுத்தத்தை போக்க நமக்கு பேஸ்ட்டு தேவை. ஆனால் ஒரு பச்சையான காய்கறிகள் பழங்களை உணவாக சாப்பிடும்போது நமக்கு பேஸ்ட்டெல்லாம் தேவையில்லை. வெறுமனே ஒரு மூலிகை பொடி, ஒரு கறிப்பொடி அல்லது ஒரு இலைதழைகளை கசக்கி அது பல்லையும் கீழையும் தேய்ச்சிட்டாலே போதுமானது.